மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து வெண்ணிலா விஷயத்துல வந்து ரொம்பவே டவுட்டா இருக்கு. இது கண்டிப்பா சூசைடா இருக்காது. இது ஒரு வேளை கொலையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்துல உள்ள உண்மைய எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா, அஜய் கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி அஜய் மூலியமா ராகினி கிட்ட பேசி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிளான் பண்ணி அஜய் கிட்ட பேசுறாங்க. "இவ்வளோ தூரம் நீ அவங்க கூட இருந்திருக்க. இப்ப அவங்க பண்ண பிளான் எல்லாமே இதாயிருச்சு. இனிமேவாச்சு திருந்தி ஒழுங்கா வீட்ல வந்து இருக்கிறதுனா இரு. அப்படி இருந்தா மட்டும் தான் சொத்துல பாதி உன்னை எழுதி வைக்கலான்னு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இல்லாததெல்லாம் பேசி அஜய் மனச மாத்தி பார்த்தீங்கன்னா, அவரு சொல்ற மாரி வந்து ராகினி கிட்ட போய் பேச சொல்றாரு. இந்த மாரி வெண்ணிலா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால ராகினி கிட்ட நான் சொல்ற மாரி போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லவும், அஜயும் அதே மாரி செய்றாரு. செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து கால் ரெக்கார்ட் பண்ற மாரி பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ராகினி வந்து அஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய உளறிர்றாங்க. "வெண்ணிலா பண்ணிக்கிட்டது என்ன சூசைட் நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்ல. எங்க அப்பா தான் வெண்ணிலாவ அரைஞ்சாரு. அதுல தான் வெண்ணிலா வந்து மாடியில ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து இப்படி கிடக்கா ஹாஸ்பிட்டல்ல. அந்த பழி தான் இப்ப விஜய் மேல வந்து விழுந்து, விஜய வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்கிற உண்மைய அஜய் கிட்ட வந்து இந்த மாரி ராகினி வந்து சொல்லிருவா. அத பார்த்தீங்கன்னா, விஜய்க்காக அஜயும் வந்து ரெக்கார்ட் பண்ணி விஜய்க்கு அனுப்பிச்சிருவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா உண்மையும் தெரிய வந்து விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ்லேருந்து வெளிய வந்து பசுபதிய தூக்கி ஜெயில்லயும் வச்சுருவாங்க. இது மூலியமா வெண்ணிலாவும் வந்து விஜய வந்து புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள விட்டு விலகி காவேரிய வந்து சேர்த்து வச்சுருவாங்க. இந்த மாரி தான் வரப்போற எபிசோட்ல நடக்கப்போகுது. ஸோ நம்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ப வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.